உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஏராளமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசிகாவின் வெல்லும் ஜனநாயக மாநாடு தள்ளி வைக்கப்படுவதாகவும் மாநாட்டுக்கான நாள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டிசம்பர் 23 அன்று திருச்சிராப்பள்ளியில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுவதாக அறிவித்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத வகையில் கடந்த டிசம்பர் 4 அன்று சுழன்றடித்த கடும் புயல் மற்றும் கனமழையால் பெருக்கெடுத்தோடிய பெருவெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வட மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. அங்கே இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கே பல நாட்கள் தேவைப்பட்டன. இன்னும் பல இடங்களில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இயலாத நிலையே நீடிக்கிறது என்றும், எனவே இக்கட்டான இந்த சூழலில் நமது மாநாட்டு தேதியை டிசம்பர் 29 அன்று நடத்துவதாக மாற்றி அறிவித்தோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் மீண்டும் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் வானம் பேய்த்துக் கொண்டு கொட்டுவது போல் பெருமழை கொட்டிவிட்டது. அதனால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இம்மழைக்கு பலர் பலியாகி இருப்பதால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் தனி தீவுகளாக மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் பல வீடுகள் முற்றிலும் இடிந்து போயும் சேதமடைந்தும் உள்ளதாகவும் உணவுக்கும் குடிநீருக்கும் மக்கள் திண்டாடும் நிலையில் ஏராளமானோர் ஆங்காங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு கடுந்துயரில் அவதியுற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் இப்பணிகள் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு தொடரும் நிலையே உள்ளதால் நமது கட்சியின் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுடன் நேற்றும் இன்றும் நடைபெற்ற சூம் இணையவழி கலந்தாய்வு கூட்டத்தில் மாநாட்டினை 2024 ஜனவரி திங்கள் 3வது வாரத்தில் தள்ளி வைத்து நடத்தலாம் என கூறியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். எனவே நமது வரலாற்று சிறப்பு வாய்ந்த புதிய வரலாறு படைக்கவுள்ள மாபெரும் மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு ஜனவரி இறுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்படுவதோடு மாண்புமிகு முதல்வர் மற்றும் நமது தோழமை கட்சி தலைவர்கள் ஆகிய அனைவரோடும் கலந்து பேசிய பின்னர் மாநாட்டுக்கான நாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட முற்போக்கு மாணவர் துணை அமைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் வடலூர் முன்னாள் நகர அமைப்பாளர் வரதராஜன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருங்குடி சிற்றரசு, ஏசுராஜா, வழக்கறிஞர் ஆனந்த், பாலா, பிரசாந்த், பாலாஜி, அபி, வெங்கடேசன், கார் அருண், விஜய் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜனநாயகவாதிகளை திட்டமிட்டு புறக்கணிக்கும் ஒன்றிய பாசிச மோடி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
பதவி விலகு சங்கிகளே பதவி விலகு எங்க தமிழை அழிச்ச தமிழரை நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர கிழக்கு மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் மாநகர உறுப்பினருமான பிரபாகரன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, இளம் சிறுத்தைகள் பாசறையின் மாநில நிர்வாகி அரசு, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி காட்டூர் புரோஸ்கான், மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, பகுதி செயலாளர்கள் ஞானம், ஆல்பர்ட் ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். பாராளுமன்ற படுகொலையை கண்டித்து திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர் உள்ளிட்ட 141 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த மோசடி மோடி அரசு, அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சர்வாதிகார போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் தலைமையில் மயிலாடுதுறையில் இருந்து காரைக்குடி செல்லும் விரைவு ரயிலை மறித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாநில தொண்டரணி துணை செயலாளர் காரத்தை தமிழ்ச்செல்வன், பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன், பட்டுக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார், சேதுவாச்சத்திர ஒன்றிய செயலாளர் முருகேசன், மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், பேராவூர் அணி தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவா, திருவோணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆதி செந்தில்குமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் ராஜலிங்கம், பட்டுக்கோட்டை முன்னாள் நகர செயலாளர் லெப்ட் சுரேஷ், அதிராம்பட்டி நகர செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக அரங்கில் வெட்கக்கேடு. எழுச்சி தமிழர் வெல்லும் ஜனநாயகம், வெல்லும் ஜனநாயகம், வீழும் ஜனாதனம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் மணிமாறன், அருள், அன்பழகன், சிவராஜ், மாறன், ராஜ்குமார், சாந்தன், தென்னரசு, கண்டியப்பன், ரஜினி, அசோக், நாராயணன், ஏழுமலை, மாஸ்டர் ஆனந்தன், மாரிசெல்வம், சரவணன், நிவாஸ், ரமேஷ், சக்கரவளவன், சவுந்தர், குருமூர்த்தி, ரவி, திவாகர், சிலம்பு, பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதவாத மோடி அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திட்ட பாசிச மோடி அரசை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தேரெடுத்திடலில் தென்காசி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் குட்டி வளவன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் மரியம் மைக்கேல், ஜெரால்ட், ஜோக்கின், சுந்தர், பாரதி, முருகன், ஜெயபாலன், அமல் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பிஜேபி அரசு
எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த கூட்டணிகளை அங்கம் வைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனையும் பழிவாங்கும் நோக்கத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் வரையில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவலன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இடையில வெள்ளம் சேதத்தில் ஈடுபட்ட போது எங்களுடைய தலைவர் பாரத பிரதமரை சந்தித்து 100 கோடி தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இதனால் மனதில் வைத்துக்கொண்டு எங்கள் தலைவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இதை விடுதலை சிறுத்தைகள் தென்காசி வடக்கு மாவட்ட சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தாம்பரம் மாநகர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாம்பரம் தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி செயலாளர் ரஞ்சன், தொகுதி பொறுப்பாளர் செல்சேகர், தாம்பரம் மேற்கு நகர செயலாளர் ராமானுஜம், கிழக்கு நகர செயலாளர் ஆதி சாலமன், மகளிர் அணி செயலாளர் பூவிழி, மாநில செயற்குழு உறுப்பினர் சுப்புராயன், பீர்க்கன்காரணை மேத்யூ, மாவட்ட அமைப்பாளர்கள் ரமேஷ், ஜஸ்டின், மார்டின், சிறுத்தை சுரேஷ், ஜெயச்சந்திரன் நகர பொறுப்பாளர்கள் சார்லஸ், அமிர்தராஜ், விடுதலை சேகர், தலித் குணா, மங்களாபுரம் ஜான், யோவான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மக்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை சஸ்பெண்ட் செய்த மோடி அரசை கண்டித்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறையில் கேள்வி கேட்பதை எதிர்த்து அவர்களை குரலை ஒடுக்கின்ற வகையில் செயல்படுகின்ற மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் இன்றைய தினத்தில் தாம்பரம் மாநகர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மத்திய தபால் துறை அஞ்சல் அலுவலக எதிரில் தபால் துறையை முற்றுகையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. தாம்பரத்தில் குறிப்பாக 141 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையிலும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். மழையால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உடனே நிவாரணம் வழங்கு தமிழகமே தத்தளிக்கின்ற இந்த நிலையில் தமிழக அரசு கேட்ட தொகையை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்பதையும் கோரிக்கையை வலியுறுத்தியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டினுடைய அம்பேத்கருடைய கொள்கையை வடிவமைத்து ஜனநாயக முறையில் கேள்வி கேட்பது அவருடைய சுதந்திரம். அந்த கேள்வி கேட்பதை எதிர்த்து இந்த தினத்தில் மோடி அரசு, பாசிச பாஜக அரசு அவரை ஒடுக்கின்ற வகையில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அதை கண்டித்து இந்த தினத்தில் மத்திய அரசு அலுவலகம் எதிரில் தமிழகம் எங்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாக இன்றைய தினத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாம்பரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்டத்துடைய அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சையில் மாநகர மாவட்ட செயலாளர் இடி முரசு, இலக்கணன் மைய மாவட்ட செயலாளர் கோ ஜெய்சங்கர் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பியவாறு ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மண்டல செயலர் சதா, சிவக்குமார், முன்னாள் மாவட்ட செயலர்கள் சொக்கா, ரவி, தங்க முருகானந்தம், நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலர் வீரன், வெற்றிவேந்தன், மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், மாவட்ட துணை செயலர் RC ஆதவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி யோகராஜ், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் சிவா, தமிழ்நீதி முன்னாள் மாநகர செயலாளர்கள் மார்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பெரும்புள்ளியாகும். கிட்டத்தட்ட இதுபோல் 76 ஆண்டுகளுக்கு பிறகு, சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த நாட்டில் இதுபோன்ற நிலைப்பாடை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இது RSSனுடைய நிலைப்பாட்டை, கொள்கைகளை, கோட்பாடுகளை மோடி அரசும் அதே போன்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் துரிதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் ஒரு பாசிசத்தன்மை
இந்த பாசிச தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்வது எந்த வகையும் ஏற்புடையதல்ல. இதனை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டத்தின் ஆட்சியை விரும்புகிறது. சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயக மாண்புகளை கடந்து சட்டவிரோதமாக RSS சங் பரிவார கும்பல் இந்திய ஜனநாயகத்தை அடியோடு குளிதோண்டி புதைக்கும் விதமாக எழுச்சி தமிழர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்தது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. எழுச்சி தமிழர் உள்ளிட்ட 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்த வகையிலே இந்திய அரசில் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. ஆகவே இந்த மோடி அரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தும் வரை விடுதலை சிறுத்தைகள் ஓயாது. உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் இந்திய அளவிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடிக்கும் என்பதை எழுச்சி தமிழர் திசை வழியிலே விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தருமபுரி மையம் மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் தலைமையில் தருமபுரி கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் அன்வர், மாவட்ட பொருளாளர் மன்னன், மாவட்ட துணை செயலாளர் ஆதி தமிழன், மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன், தருமபுரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சமத்துவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் கப்பல் செந்தில், சிவஞானம், கிள்ளி வளவன், சென்னகிருஷ்ணன், மணிமாறன், தனலட்சுமி, மாவட்ட அமைப்பாளர்கள் அம்பேத் வளவன், விடுதலை மதி, மாவட்ட துணை செயலாளர் கம்சலா, நெல்லை சீனி, தென்பாண்டி ஒன்றிய செயலாளர்கள் பொன் சுரேஷ், சங்கர், குமரன், சந்தானமூர்த்தி, ஆட்டோ கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் LIC நிறுவனத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மேற்கு மாவட்ட பொருளாளர் ஃபேக் மான்ஸ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்தும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி, மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் விவசாய அணி அமைப்பாளர் அந்தோணி, பஞ்சமி நில மீட்பு அமைப்பாளர் சாம்ராட் பாண்டி, வணிகர் அணி அமைப்பாளர் அயூப் கான், உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் அந்தோணி, ஒன்றிய பொருளாளர் செல்வம், கம்பம் நகர செயலாளர் ஷாகுல் ஹமீது, உத்தமபாளையம் முன்னாள் நகர செயலாளர் பிரபு, அப்பாவு, அண்ணாதுரை, அனுமந்தன் பட்டி சந்திரன், சிறுத்தை பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தும் விதமாக இந்திய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடிகளால் அத்துமீறி நுழைந்த நபர்கள் பற்றி கேள்வி எழுப்பிய இந்திய கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் அனைவரையும் இடைநீக்கம் செய்ததுடன் இல்லாமல் எங்களது தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் இந்த பாஜக அரசு சர்வாதிகார போக்காக இடைநீக்கம் செய்துள்ளது. அதை கண்டித்து தேனி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் LIC அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழுச்சி தமிழர் உட்பட அனைவரின் இடைநீக்கத்தை ரத்து செய்யும் வரை இவ்வகையான மத்திய அரசு அலுவலகம் முன்பாக எங்களது போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். மத்திய பாஜக அரசை தேனி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். சர்வாதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கும் போக்கை கைவிட்டு சனநாயகப்படி மத்திய அரசாங்கமும் நாடாளுமன்ற சபாநாயகரும் இங்கே நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும்
சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்புடி செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற செயலாளர் மை வர்கீஸ், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மாநில ஊடக பிரிவு துணை செயலாளர் ஆஷிக் ஹுசேன், மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக், நகர செயலாளர் ஹக்கீம், விவேக், இளஞ்சேரன், தமிழ்ச்செல்வன், குமார், ஆனந்த், இஸ்ரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். எழுச்சி தமிழன் தம்பிகளா, வேறறுப்போம் பிஜேபி கும்பலை, சங் பரிவார் கும்பலை, சனாதன தர்மத்தை வேறறுப்போம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் சென்னை கொளத்தூர் வீனஸ் காந்தி சிலை அருகில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன், மண்டல பொறுப்பாளர்கள் சுபாஷ் சந்திர போஸ், கொளத்தூர் சதாசிவம், வியாசை மனு, காந்தி ஜான்சன், வில்லிவாக்கம் மனு, ராஜமாணிக்கம், ஸ்ரீனிவாசன், வட்ட செயலாளர் செந்தில்நாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வடசென்னை தெற்கு மாவட்ட கட்சியின் சார்பில் அதனுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் அவர்கள் தலைமையில் இன்று கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே இடைநீக்கம் செய்யப்பட்ட 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் அவைக்கு திரும்பப் பெற வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை வலியுறுத்தி தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை மாவட்டங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் வாணியம்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் வேலு, மாதனூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் மற்றும் தமிழ்துறை ஜெயக்குமார், கந்தன், ரா விக்னேஷ், ராஜா, ஜெயக்குமார், அல்போன்ஸ், பிரபாகரன், மாதேஷ், ஜெயச்சந்திரன், பாண்டியன், ஆட்டோராஜ், சவுகத், கலைவேந்தன், பிரேம்குமார், நாகப்பன், வெங்கடேசன், பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இப்போது குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதால் இந்த தொடரில் தனிநபர் தாக்குதல் முறையாக நாடாளுமன்றத்து உள்ளேயே தனிநபர் புகை கொண்டு போட்டு அந்த தாக்குதல் நடத்தி உலகறியும் நாடறியும். இதை கேள்வி கேட்ட எம்பிக்கள் மீது சுதந்திரத்தை பறிக்கும் வகையில், கருத்துரிமை பகுக்கும் வகையில் அவர்களை சஸ்பெண்ட் செய்தது மோடி அரசு. மேலும் எங்களுடைய தியாக தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சஸ்பெண்ட் ஏன் செய்தீர்கள் என்று, இது ஜனநாயக நாடு, அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பாதிப்பு எங்கே ஏற்பட்டாலும் அதை கேட்கும் உரிமை உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மக்களுக்காக இங்கே நடப்பது என்னவென்று சொல்ல வேண்டும், எங்களுக்கு பேச உரிமை கொடுங்கள், அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு எங்களுடைய எழுச்சி தலைவரை நேற்று நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்தது மோடி அரசை கண்டித்து இன்று வாணிபன் நகரம், ஆலங்காய் ஒன்றியம், அனைத்து திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட அனைத்து நிர்வாகங்களும் சேர்ந்து ரயில் மறியல் போராட்டம் செய்தும் மத்திய அரசு உடனடியாக
பணி நீக்கம் செய்த 140 எம்பிக்களை உடனடியாக பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் எங்கள் தலைவருடைய வழிகாட்டும்படி நடைபெறும். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவரம்பன், மாவட்ட அமைப்பாளர்கள் செல்வநிலவன், சமத்துவன், காப்பு காரவி, ஒன்றிய செயலாளர்கள் ராமன், ஜெயராஜ், கோபி, அருணாச்சலம், காமராஜ், ராசிபுரம் துணை செயலாளர்கள் பிரபு, சுகுவல்லவன், கேசவன், இள விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உட்பட இந்த கூட்டணியை சேர்ந்த 140 எம்பிக்களை பாசிச அரசு சங்கி அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது. இதை நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சஸ்பெண்டை வாபஸ் பெறவில்லை என்றால் நாமக்கல் முழுக்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் நடக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுடைய மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இமயவரம்பன் உட்பட அனைத்து பேரூர்களும், அனைத்து ஒன்றியமும், அனைத்து மாநில நிர்வாகிகளும், அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் உணர்ந்து நடைபெறும். சஸ்பெண்டை வாபஸ் பெறவில்லை என்றால் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மும்பை அர்ஜுன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 61வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயசாரதி தலைமையில் ஒருநாள் இளைவர் கால்பந்தாட்ட போட்டி சென்னை ராயபுரம் ராபின்சன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 16 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் முதல் பரிசு வென்ற அணிக்கு 20,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு வென்ற அணிக்கு 15,000 ரூபாயும் மற்றும் அணி வீரர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. பரிசு வென்ற முதல் 2 அணிகளுக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதில் மண்டல துணை செயலாளர் எஸ்.எம். முனீர், லோகேஷ், விஜயன், விடுதலை வளவன், கோபிநாத், ஜெர்மன், இளங்கோ, குப்புராஜ், பால்ராஜ், வெங்கடேஸ்வர பாபு, ஆனந்த், தினகரன், முகமது ஃபாசில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் 61வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடசென்னை ராயபுரம் ராபின்சன் விளையாட்டு மைதானத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் வடசென்னை கிழக்கு மாவட்டின் துணை செயலாளர், துணை அமைப்பாளர், ஆற்றல்மிகு தோழர் ஜே. விஜயசாரதி அவர்களின் ஏற்பாட்டில் இங்கு ஒரு நாள் எழுவர் கால்பந்தாட்ட போட்டி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்விழாவில் அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, மாநில செயலாளர் கி. அதியமான், தலித் சேட்டு, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜானகி ராமன், காதர் பாஷா, அரூர் பாஷா தீத்து, மாவட்ட துணை செயலாளர் செல்லை சக்தி, ஒன்றிய செயலாளர்கள் சோலை ராமச்சந்திரன், மூவேந்தன், திருலோகன், பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சிவகங்கை வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் இளைய கௌதம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காரைக்குடி வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் எதிர்க்கட்சி விரோத போக்கை கண்டித்து விளக்கங்களை எழுப்பினர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாசிச
மோடி ஆட்சி இடைநீக்கம் செய்ததை கண்டித்து சிவகங்கை வடக்கு மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாபெரும் முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய ஒன்றிய அரசின் வருமான வரித்துறை அலுவலகம் இன்று முற்றுகையிடப்பட்டது. உடனடியாக மோடி அரசு இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டங்களை இந்த அரசு சந்திக்கும். இறுதி வரை நாங்கள் போராடுவோம். எழுச்சி தமிழருடைய தம்பிகள் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம். பாசிச ஆட்சியை, மோடியின் ஆட்சியை 2024 ஆண்டு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் சனாதனத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் தொடரும். நன்றி. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சிவகங்கை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா தலைமையில் தபால் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் மாலின், மண்டல துணை செயலாளர் முத்துராசு, மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், துணை செயலாளர் சுடர்மணி, செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன், மாநில பொறுப்பாளர் தலக்காவூர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர்கள் காளையார்கோவில் வெற்றி விஜயன், காளிதாஸ், சிவகங்கை கார்த்திக், ராமதாஸ், இளையாங்குடி ஜேம்ஸ் வளவன், திருபுவனன் கண்ணன், மாவட்ட அமைப்பாளர்கள் மங்களம், ஜான்சன், முடிதானை பிரபு வளவன், ரவி மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மச்சக்காலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த அவையில் கோலி புகை குண்டு வெடிப்பை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அதை கண்டித்து குரல் எழுப்பியதற்காக தலைவர் எழுச்சி தமிழரை மோடி அரசு, சனாதன அரசு இடைநீக்கம் செய்துள்ளார்கள். இந்த இடைநீக்கத்தை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி போராட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறது மோடி அரசு. இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டின் பாஜக அரசு என்ற அரசியலை உடைப்பதுதான் இந்த நோக்கமாக இருக்கும். பாஜகவை வீழ்த்துவதுதான் விடுதலை சிறுத்தை நோக்கமாக இருக்கும். மோடி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து திரும்ப வர வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க தலைவர் கண்ணசைத்தால் போராட்டம் இன்னும் வீரியமாக தொடரும் என்று சொல்லி மோடி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து சிவகங்கை தெற்கு மாவட்டத்து சார்பில் இன்றைக்கு சிவகங்கை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் மதுரை மண்டலத்தின் சார்பில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் செந்தமிழன், உத்தரமேரூர் தொகுதி செயலாளர் மல்லிமாறன், ஒன்றிய செயலாளர் குருவளவன், வாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக் குமார், வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், தனகோபி, பன்னீர்செல்வம், செந்தில், சந்திரசேகர், அன்பு வளவன், கிருஷ்ணன், வடிவேல், இளமாறன், வின்சென்ட், சேகர், முருகன், தினேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்களை எப்படி நுழைந்தார்கள் என்று விளக்கம் கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சர்வாதிகார போக்கில் மோடி அரசு இன்றைக்கு 149 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறது. அதில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர்கள் உள்ளிட்ட 149 பேரை இடைநீக்கம் செய்திருக்கிறது. இந்த இடைநீக்கத்தை திரும்பப் பெற சொல்லியும் இதை வன்மையாக கண்டித்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நேற்றிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே சாலை மறியல், ரயில் மறியல், கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறோம். மோடி அரசுக்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கு 30 கோடி மக்களின் உள்ளத்தில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு பேர் ஆளுமை தலைவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சர்வசாதாரணமாக எல்லாரையும் போல் எங்கள் தலைவரை நீங்கள் கை வைத்தால் இன்றைக்கு மோடி அரசு தமிழ்நாட்டிலே வாலாட்ட விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் பாசிச பிஜேபி அரசு, பாசிச RSS அரசு தமிழ்நாட்டில் காலூன்ற வேரூன்ற விடுதலை சிறுத்தைகளை அனுமதிக்க மாட்டோம் என்கிற செய்தி இந்த நேரத்தில் எச்சரித்து உடனடியாக மோடி அரசு, பாசிச பாஜக அரசு இந்த சர்வாதிகார போக்கை கைவிட்டு உடனடியாக இந்த இடைநீக்கத்தை திரும்பப் பெற்று அவர்களை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலையில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 4 முனை சந்திப்புக்கு பேரணியாக வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், வடக்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, வேல் பழனியம்மாள், மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், மாநில துணை நிலை நிர்வாகிகள் பாசறை பாலு, கூத்தக்குடி பாலு, தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, தொகுதி துணை செயலாளர் பொன்னுசாமி, நகர நிர்வாகிகள் பச்சாப்பிள்ளை, இடிமுரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறைப்படி கேள்வி எழுப்பியதால் பாசிச அரசு, மோடி அரசு எதிர்க்கட்சி எம்பிக்களை நேற்று இடைநீக்கம் செய்தது. அதில் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் அவர் உள்ளிட்ட மற்றும் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம், மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியில் நடைபெற்றது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக ரீதியாக கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மோடி அரசு, பிஜேபி அரசு இடைநீக்கம் செய்ததை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து முடித்தோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் முதுநகர் மணிக்கூண்டு அருகே கடலூர் முதுநகர் நகர செயலாளர் சேதுராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, சங்கர் தாஸ், ராஜா சுமன், கோபால், தலித் ராமநாதன், வெற்றி வடிவேல், சங்கர், வழக்கறிஞர் நாகவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், தொகுதி செயலாளர் துரை முத்தரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட பொருளாளர் திருமாறன், நகர செயலாளர் மணவாளன், நகர பொருளாளர் தமிழண்ணன், மணிகண்டன், வளவன், வாய்க்கால், மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர்களான ஜெயசீலன், பூமிநாதன், ராசு, தொழிலாளர் விடுதலை மற்றும் அன்பழகன், சுரேஷ், முரளி வளவன், சிங்கம் சுரேஷ், லோகநாதன், குருசாமி, மில்லர் மண்டேலா, மாயவன், இளந்தரையன், செல்லத்துறை, பச்சமுத்து, ஆனந்தன், கார்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செயல்பட்ட பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்காக பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல்
எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த பாசிச பாரதிய ஜனதா RSS கும்பலை கண்டித்து இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமானது நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடைநீக்கத்தை நீக்காவிடில் தமிழகத்தில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம். பேர் சொல்லலாம். சு. திருவளவன், மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மேற்கு. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றிய நகர சார்பாக ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் வேலுச்சாமி தலைமையிலும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜவளவன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்கராஜ், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில், கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வடிவேல், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் மாதவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகர துணை செயலாளர்கள் சுரேஷ்குமார், காளிதாஸ், மேற்கு ஒன்றிய செயலாளர் மதுரை வீரன், மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ரவிபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்துக்கு விரோதமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஜனநாயகவாதிகளை உடனடியாக மீண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒட்டன்சத்திரம் நகரம் ஒன்றியம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட அதே நாளிலே நாடாளுமன்றத்துக்கு உள்ளதாகவே நுழைந்து புகை குண்டுகளை வீசிய செயல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்திய புதிய நாடாளுமன்றத்தில் எத்தனை பாதுகாப்பு குளறுபடிகள் உள்ளது என்பது மோடிக்கும் உலக மக்களுக்கும் தெளிவாக தெரிந்துள்ளது. கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டடத்தில் எம்பிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பயங்கரவாத செயலை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் நாடாளுமன்றத்துக்கு வந்து இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. நாடாளுமன்றத்துக்கு வரவழைப்பதற்காக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திய எம்பிகளை டாக்டர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட காங்கிரஸ் இந்திய கூட்டணி எம்பிகளை சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் உத்தரவு ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக்குவதாகும். இது ஜனநாயகத்தின் பொருள்களை நசுக்குவதாகும். அந்த விதத்திலே ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டன்சத்திரம் நகர ஒன்றியத்தின் சார்பாக சபாநாயகர் உடனடியாக சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் அவர்களுக்கு எம்பி பதவி வழங்க வேண்டும். பாராளுமன்றத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒட்டன்சத்திரம் நகர ஒன்றியத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வந்தவாசி தபால் நிலையம் அருகே நகர செயலாளர் இனியவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல், மாவட்ட துணை செயலாளர் கோ சிவகுமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு பாசிச பாஜக ஆட்சிக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். இதில் நகர துணை செயலாளர் இருதயராஜ், மேஜபருல்லா, ஒன்றிய செயலாளர்கள் ஐயப்பன், ரஞ்சித், ஞான பிரகாசம், பிரபாகரன், சீனுவளவன், மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலாஜி, வேலு, சவுந்தரராஜன், முகமது மீரான், வெங்கடேசன், ராதாகிருஷ்ணன், சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை, நெஞ்சன், சமரன், வேதா அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் செஞ்சி நகர செயலாளர் செஞ்சி சிவா தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிகழ்வில் விசிக ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சையத் உஸ்மான், ஒன்றிய செயலாளர்கள் ராசாராமன், தவசீலன், திருநாவுக்கரசு, ரூபன், அறிவர், அம்பேத்கர், போக்குவரத்து பேரவை செயலாளர் கணேசன், நிலமீட்பு மாவட்ட துணை அமைப்பாளர் வெங்கடேசன், நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜர், நகர துணை செயலாளர்கள் அரிக்குமார், செந்தில், தலித் மகிழ்வரசு, ஸ்ரீயோ பாபு, பொன்னி செந்தில், மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணிபாங்கு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் திண்டுக்கல் மையம் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நிலக்கோட்டை நாள் ரோட்டில் அமைந்துள்ள தபால் நிலையம் முன்பு உள்ள சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மைய மாவட்ட துணை செயலாளர் முருகன், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராசன், வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் அன்புச்செல்வன், ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய செயலாளர் குழந்தைவேல், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு, மாநில மாணவரணி துணை செயலாளரும் வழக்கறிஞருமான மணிகண்டன், மாணவரணி மாவட்ட செயலாளர் காளிமுத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், ஒன்றிய துணை அமைப்பாளர் உதயா, பாவலன், ஜான் கென்னடி, திராவிடன், லெனின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாசிச பிஜேபி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் தாம்பரம் மாநகர வடக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பாராளுமன்றத்தில் பாதுகாப்பே இல்லை என்று கேட்ட இந்திய கூட்டணி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுச்சி தமிழர் உள்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்ததற்காக நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நமது தாம்பரம் மாநகர வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்லாவரம், குராம்பேட்டை பஸ் நிலையம் அருகில் மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை ஒத்தக்கடை சாலையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் ஊர்வலமாக சென்று அங்குள்ள கனரா வங்கியை முற்றுகையிட்டு மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனாலும் சபாநாயகர்
பெரியார் என்ற வார்த்தையை நீக்க சொல்லி அவையில குறிப்பிடுகிறார். அதை கண்டிக்கின்றவர்களே கனிமொழி உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடந்த 3 நாள்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள். பாலு, எழுச்சி தமிழர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பும்போது இந்திய வரலாற்றில 3 நாளில் 151 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் இடைநீக்கம் செய்தது. இதுதான் இது ஜனநாயக ஆட்சியா அதிபராட்சியா என்று தெரியவில்லை. மோடி அரசு உடனடியாக அந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்கை ரா தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் காஞ்சனா, ஒன்றிய செயலாளர் மணி சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். இதில் மண்டல செயலாளர் கிட்டு, வழக்கறிஞர் கோபிநாத், சுதன், ருத்ரகுமார், பாஸ்கர், அன்பு, டேவிட், ராமதாஸ், சுதாகர், வெங்கட், ஜெனா, பற்றவாக்கம் அன்பு, வல்லம் முனியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மேற்கு மாவட்டம் மணம்பூண்டி ஒன்றியத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் நாகேஸ்வர ராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் செந்தில்குமார், ராஜா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்நிலவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ரிஷிவந்தியம் தொகுதி துணை செயலாளர் வீரவளவன், மாவட்ட அமைப்பாளர் சிந்தனை வளவன், திருக்கோவிலூர் மைய ஒன்றிய செயலாளர் தர்மலிங்கம், சக்கரை வர்த்தி மற்றும் திருக்கோவிலூர் நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டல் அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், திருப்பத்தூர் நகர நிர்வாகி விக்கி என்கிற விக்னேஷ், ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாமலை, பாஸ்கரன் என்கிற பகலவன், ஏஜே சக்தி, ரமேஷ், குபேந்திரன், வழக்கறிஞர் தங்கபாண்டியன், திருப்பத்தூர் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் திருமாவிமல், கந்தளி முன்னாள் ஒன்றிய செயலாளர் நந்தன், மாஸ் முருகன், மாடப்பள்ளி மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைக்கு பல அடுக்கு பாதுகாப்பு நிறைந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயே பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதலோடு உள்ளே வந்திருக்கின்ற ஒரு நபர் அங்கே கையெறி குண்டுகளை எரிந்து இன்றைக்கு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனுமதித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதற்காகவே இன்றைக்கு ஜனநாயகத்தின் குரல் வழியை நறுக்குகின்ற வகையில் 149 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறது இன்றைக்கு பாஜக அரசு. யாருமே இல்லாத அந்த பாராளுமன்றத்தில் யாருக்காக அங்கே விவாதம் நடக்கிறது என்று தெரியவில்லை. இவ்வாறான ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கை கடைபிடித்து வரும் மோடி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே